உண்மையிலே இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா நிம்மதி போச்சுங்க. அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு சார் எனக்கு ஒருத்தர் போன் பண்றாங்க சார். ராத்திரி 12 மணி. நான் உங்க எல்லாரும் இசை நகைச்சி முழுசா ரசிங்க. இங்க உட்காந்துட்டு வீட்டவே யோசிக்காங்க. இதே காரை பார்க் பண்ணமா அதுன்னு இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி எடுக்காது. உண்மையிலேயே நீங்கள் அழைத்தமைக்காக பெரிய நன்றியை நம்முடைய குழுவுக்கும் இந்த விழாவை நடத்துகிற பெருமக்கள் சொல்லிக்கிறோம். நீங்கள் போனா போது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஷோக்கு நாங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோடய லைஃப்லேயே இந்த மாதிரியான ஒரு லைவ் ஷோ வந்து போயிருந்தேன். நம்ம சின்ன திரைகளில் வந்து பார்த்து ரசித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மோஸ்ட்டாக இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து விஜய் டிவியை சார்ந்தவங்க பேஸ்டு. அது பாட்டாக இருக்கட்டும் இல்லை காமெடியாக ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதுரை முத்து, அறந்தாங்கி நிஷா, கேபிஒய் பாலான்னு சொல்லி நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. இங்கேருந்து கிளம்பும் போது நான் என்ன நினச்சிருந்தேன்னா, ஓகே இவ்வளோ பேர் வராங்க, நம்ம அட்லீஸ்ட் எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம், செல்ஃபி எடுக்கலாம் அப்போல்லாம் நினச்சிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டலாம் நம்மளால் கிட்ட கூட போக முடியாது. ஏன்னா அவங்களாம் பவுன்சர்ஸோடு தான் என்ட்ரி ஆகிறாங்க, பவுன்சர்ஸோடு தான் வந்து எக்ஸிட்டும் ஆகிறாங்க. அவங்க ஸ்டேஜில் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளை வந்து அவங்களால பார்க்க முடியும். விஜய் டிவி சூப்பர் சிங்கர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஷோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணவங்க தான் வந்து பாடியிருந்தாங்க. ஒரு சேனல் நினச்சா ஒருத்தங்களுக்கு எவ்வளோ பெரிய மேடை வந்து அமைச்சு கொடுக்க முடியும்னு சொல்லி நான் வந்து நேரில் லைவில் பார்க்கும்போது தான் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. விவேகா சாருக்கு ஒரு பெரிய 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 நன்றியும் இந்த நேரத்தில் சொல்லிட்டு, அண்ட் லட்சுமி நாராயணன் சார் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து சம்சுதீன் சார் பல வருஷமா என்ன டை இதெல்லாம் கொண்டுட்டு வந்து நிறைய பேருக்கு நம்ம எல்லாருமே நிறைய பேர் சொல்றாங்க, எப்ப அந்த சோசியல் மீடியா வந்துட்டாலே போதுப்பா, இவங்க ஒரு போனை தூக்கிட்டு அடையிற. இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிம்மதி போச்சு நினைக்கிறவங்க கை தட்டுங்க மேடம். பார்ப்போம் எனக்கு நிறைய லவ் டாட் சொல்றாங்க சார். பர்சனலா கேக்குறேன், உண்மையிலே இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா நிம்மதி போச்சுங்க. அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு சார் எனக்கு ஒருத்தர் போன் பண்றாங்க சார். ராத்திரி 12 மணி. நான் உங்க எல்லா ஆக்சுவலாக அறந்தாங்கி நிஷா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பேசியிருப்பாங்க. பட் எல்லாமே வந்து கவர் பண்ணி போட முடியாதுனால ஒரு குறிப்பாக கொஞ்சம் இடம் மட்டும் போட்டிருந்தேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பாட்டெல்லாம் போடும்போது நல்லா செம்ம வைப்பாக இருந்துச்சு. அங்கே இருந்தவங்க மோஸ்ட்டாக வந்து இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ இந்த ரீல்ஸ் எல்லாமே பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே வந்து சிஸ்மியாவிலேருந்து மெம்பர்ஸாக இருக்கவங்க எல்லாமே ஃப்ரீ டிக்கெட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஷோ அட்டன் பண்ணுறதுக்காக. ஸோ நம்மளுமே மெம்பர் தானே போய் அட்டன் பண்ணி பார்க்கலான்னுக்காக தான் வந்திருந்தோம். பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம வைப்பாக ஜாலியாக வந்து போச்சு. அதுவும் எனக்கு வேறு ஃபஸ்ட் டைம்னால ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. விஜய் டிவி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கீங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 40+ 50+ இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து நைட் ஷோனால் பொறுமையாக இந்த குழந்தைங்க பாடுறதெல்லாம் வந்து கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியாக பாடிட்டு இருந்தவங்க வந்து இப்படி ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து பாடும்போது நம்மளோட கிட்ஸுமே வந்து பாட்டு கிளாஸில் சேர்த்து விடலாமா அப்படின்ற ஒரு ஆசை வந்து நிறைய பேரண்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 1000 பேர் 1,00,000 பேர் வந்து அதுக்கெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் வின் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 பொசிஷன் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து ஷைன் பண்ணுறாங்க. டிவியில் கேட்கும் போது இவங்களோட வாய்ஸ் எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருந்துச்சோ நேர்லேயுமே அதே அளவுக்கு ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க வந்து 2 பாட்டு பாடியிருந்தாங்க, நெஞ்சினிலே நெஞ்சினிலே சாங் அண்டு ரெமோ சாங். ஸோ இந்த 2மே வந்து அவ்வளோ அழகாக வந்து பாடியிருந்தாங்க. காப்பிரைட்ஸ்க்காக நான் வந்து அந்த பாட்டெல்லாம் இப்போ வந்து போட முடியாது, ஏன்னா போட்டோன்னா யூடியூப்லேருந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் மியூசிக் எல்லாமே வந்து நான் மியூட் பண்ணிட்டேன். என்ன தான் ப்ரோக்ராம் 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்தாலுமே ப்ரோக்ராம் வந்து ஒரு 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டே இருந்ததுனால டைம் போனது வந்து தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு, நல்லா கலகலப்பாக கூட போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பேனரில் நிறைய பேர் ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க, கேபிஒய் பாலா, ஜாக்லின், ஸோ இவங்க எல்லாருமே போட்டிருந்தாங்கன்னா நேரில் இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்க்கும் வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சுட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. தேனாம்பேட்டில் கலைவாணர் அரங்கத்தில் தான் இந்த ப்ரோக்ராம் நடந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டைம் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்கல்ல. இந்த சனிக்கிழமை பொழுது சந்தோஷமாக பொழுதா மாற்றணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நிகழ்ச்சியோட கடைசி வரைக்கும் இருந்து ஆகணும். காரணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கதவை பூட்டிடுவோம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் மட்டும் பேசாமல் நிரம்ப கலைஞர் இருக்காங்க. நாம் பேசினா ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் பேசுவோம். இடையில பேசுகிறீங்களா?
ப்ராப்பர்ட்டி கம்பெனில இங்க எப்படி ஆட்டோ சேராட்டோ தூக்கிட்டு வர முடியுமா ராஜா? பாருங்க எவ்வளவு இருக்காங்க பாருங்க. அதெல்லாம் உங்ககிட்ட நான் தொடக்கத்திலே உன்னை கேட்டு தயவுசெய்து நல்லா இருந்தா பிடிக்காத மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகான நிகழ்ச்சி. இவ்வளவு இசைக்கலைஞர்கள் இசை நகைச்சி முழுசா ரசிங்க. இங்க உட்காந்துட்டு வீட்டவே யோசிக்காங்க இதே காரை பார்க் பண்ணோமா அதுன்னு இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி எடுக்காது. உண்மையிலேயே எங்கள் அழைத்தமைக்காக பெரிய நன்றியை நம்முடைய குழுவுக்கும் இந்த விழாவை நடத்துகிற பெருமக்கள் சொல்லிக்கிறோம். நீங்கள் போனா போது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி ஸ்டேஜில் இருக்காங்க நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எல்லாருமே வந்து ஃபேமஸ் ஆனவங்க தான். அறந்தாங்கி நிஷா வந்து பேசிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேபிஒய் பாலா எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க வர மாதிரியே தெரியல. சரி நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலான்னு போய் சாப்பிட்லான்னு போயிட்டு வர கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களோட பார்ட் வந்துட்டு போயிடுச்சு. நான் உள்ளே திருப்பி சாப்பிட்டு வரவும் கேபிஒய் பாலா பேசி முடிக்கவும் கரெக்டாக இருந்துச்சுனால நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். என்னடா வடப்போச்சே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளோ ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து அவர் பொறுமையாக அவங்க ஃபோன்லாம் வாங்கி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நேரில் வந்து பார்க்கும்போது நிஜமாவே பாலா நல்லா தான் இருந்தாங்க. டிவியில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வேறு ஒரு படத்தில் ஹீரோவால் நடிக்க போகிறாராம். அதனால நிறையவே க்ரூமாக இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த பாலா மாதிரி இல்லை. நிறைய இப்போ படத்துக்காக ஃபைன் டியூன்லாம் பண்ணி கொஞ்சம் அந்த ஹீரோ லுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இவங்க வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இன்னுமே பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இன்னொரு ஷாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா காமெடி தான் பண்ணுவார்னு நினச்சா இவர் பாட்டு கூட பாடுவார். நம்ம தான் இவர் பேசினதே வந்து பார்க்கலேன்னு கொஞ்சம் ஃபீலிங்கில் இருக்கும்போது டக்குன்னு இந்த வேணாம் மச்சான் வேணாம் பொண்ணுங்க காதல் இந்த பாட்டு வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து பாடினாங்க. வேல்முருகனும் கேபிஒய் பாலாவும் நல்லா தான் பாடிட்டு இருந்தார். ப்ரோக்ராம் முடிய கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 10:30 மணி இருக்கும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நாங்கள் எங்கே போனோம்னா மவுண்ட் ரோடில் இருக்க இந்த ஃபேமஸான ஸ்பாட் நிறைய பேருக்கு வந்து தெரியும். பிலால் வந்து ரொம்பவே ஃபேமஸ். டீயாக இருக்கட்டும், பன் பட்டர் ஜாமாக இருக்கட்டும். சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அதனால அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளோட சென்னை ஸ்பெஷல் இதுவும் அப்படின்னு சொல்லி காமிக்கலான்னு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க என்னடானா என்னப்பா இது நைட்டு 11 மணி 12 மணிக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்கே அங்கே, இவங்களாம் தூங்கவே மாட்டாங்களான்ற மாதிரி அவங்க வந்து கேட்டாங்க. இது வேறு சாட்டர்டே நைட்டுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ரஷ்னால் அவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க. போலீஸ் பந்தோபஸ்து போடுற அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க. எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. என்னடா நைட் இவ்வளோ பேர் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனிவேஸ் நம்ம வந்த வேலையை வந்து பார்க்கலாம். நம்ம எதுக்காக வந்தோம்? சாப்பிட வந்தோம். ஸோ சாப்பிட்லான்னு சொல்லி என்னோடய ஃபேவரட்டான பன் பட்டர் ஜாம் வந்து வாங்கியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக சாஃப்டாக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். Until then, it's bye from Sana Pandi. Bye bye, take care.